everyone, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸில் ஆப்ரேட்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஆப்ரேட்டர் இன் பைத்தான் இஸ் எ ஸ்பெஷல் சிம்பிள் தட் பெர்ஃபார்ம் அன் ஆப்ரேஷன் ஆன் டைம் ஆர் ஒன் ஆர் மோர் ஆப்பரண்ட் வேல்யூஸ் ஆர் வேரியபிள். ஆப்ரேட்டர்னால் என்னது? அது ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போது அதில் நம்ம ஆப்பரண்ட்டாக வேல்யூஸ் அல்லது வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பைத்தானில் மொத்தம் 7 டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் என்னதுன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், செகண்ட் ஒன் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆர் ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர், அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். மொத்தம் இந்த மாதிரி 7 ஆப்ரேட்டர் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஆப்ரேட்டரையும் பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். A = 10ன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறோம். B = 5ன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறோம். பிரிண்ட் A + B = A + B. பிரிண்ட் A - B = A - B. இந்த மாதிரி ஒவ்வொரு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஒன்றுக்கு எழுதிட்டு அவுட்புட்டில் பாருங்கள் டிஸ்பிளே ஆகும். A + B 15, A - B 5, A * B 50 அப்படின்னு சொல்லி பைத்தான் ப்ரோக்ராம் இந்த ஐடியல் இதில் டைப் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இது அதுக்கான சிம்பிள். அடிஷன்னா இந்த சிம்பிள், மல்டிப்ளிகேஷன் இந்த சிம்பிள், சப்ராக்ஷன் இந்த சிம்பிள். அந்த ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கான நேமும் அதோட சிம்பிளும் சொல்லியிருக்காங்க. இங்கேயும் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். A = 25, B = 4ன்னு சொல்லி அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டருக்கு இன்னொரு ப்ரோக்ராம் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். என்ன பார்த்துக்கோங்க கீழே உள்ளது. Used to perform mathematical operation like addition, subtraction, multiplication, division. நெக்ஸ்ட்டு இப்போ செகண்டாக ஷோ பண்ணுறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்குள்ளது. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் இப்போ இந்த மேலே ஷோ பண்ணுற பிக்சர். ஈக்குவல்ட்டுன்னு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ப்ளஸ் ஈக்குவல்ட்டுன்னு அடிஷன் அசைன்மெண்ட்டு, மைனஸ் ஈக்குவல்ட்டுன்னா சப்ராக்ஷன் அசைன்மெண்ட்டு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ன்றது என்ன பண்ணும்? இட் ஆர் யூஸ்ட் டு அசைன் வேல்யூ டு த வேரியபிள். இதுதான் அது மெயின் கண்டிஷனே. த அபோவ் பிக்சர் ஷோஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். கம்பேரிசன்னா என்னது? 2 வேல்யூ கம்பேர் பண்ணுறது. திஸ் ஆப்ரேட்டர் டு கம்பேர் 2 வேல்யூஸ் வேரியபிள் அண்ட் ரிட்டன் ஏ பூலியன் ரிசல்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 2 வேல்யூவை கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணிட்டு ஒரு பூலியன் ரிசல்ட் கொடுக்கும். அது என்னது? ஒன்று ட்ரூ அல்லது ஃபால்ஸ், அதாவது ஒன்று கொடுக்கும். இப்போ பாருங்கள், அது கீழே கொடுத்துருக்கவங்க ஆப்ரேட்டர் அதோட நேம். ஈக்குவல், ஈக்குவல், நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென், லெஸர் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏக்கு 13, பிக்கு 33. பிரிண்ட் A is greater than B, A is less than B, A is equal to B, A is not equal to B, A is greater than or equal to B, A is less than or equal to B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் ஒவ்வொரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்றா நம்ம அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும் நமக்கு. நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா என்னது? திஸ் ஆப்ரேட்டர் ஆர் யூஸ் டு செக் வெதர் அன் எக்ஸ்பிரஷன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். தே ஆர் யூஸ்ட் இன் டிசிஷன் மேக்கிங். இந்த ஆப்ரேட்டரை வச்சு ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரூவோ அல்லது ஃபால்ஸான்னு சொல்லுவாங்க. த ப்ரிசிடன்ஸ் ஆஃப் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அஸ் ஃபாலோ: லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் நாட், லாஜிக்கல் ஆர் அப்படின்னு சொல்லி 3 பிரிக்காங்க. இதுக்கு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஏக்கு ட்ரூன்னு சொல்லி எடுத்திருக்கேன், பிக்கு ஃபால்ஸுன்னு சொல்லி எடுத்திருக்கேன். பிரிண்ட் ஏ அண்ட் பி, ஏ ஆர் பி, ஏ நாட், பிரிண்ட் நாட் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும் இந்த மாதிரி ஃபால்ஸா, ட்ரூவா, ஃபால்ஸா அப்படின்னு சொல்லி. இதான் என்னது? லாஜிக்கல் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு அந்த ஒன்றுத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆண்டு ஆர் நாட்டுக்கு ட்ரூ இஃப் போத் த ஆப்பரண்ட் ஆர் ட்ரூ, ட்ரூ இஃப் எய்தர் ஆஃப் த ஆப்பரண்ட் இஸ் ட்ரூ, ட்ரூ இஃப் த ஆப்பரண்ட் இஸ் காம்ப்ளிமெண்ட் த ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு நாட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைடில். நெக்ஸ்ட்டு பிக்வைஸ் ஆப்ரேட்டர். பிக்வைஸ் ஆப்ரேட்டர்னால் என்னது? பிக்வைஸ்னாலே தெரியுது, அதில் வார்த்தை பிட்டுன்னு சொல்லி வந்திருக்கு. பிட்டுன்னா என்னது? 0 or 1s தான் இருக்கும், அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். A bitwise operator operate to 1 or more bits pattern level of and individual bits, அதான் சொல்லியிருக்காங்க. லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி ஒரு பிட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒய் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி ஒரு பிட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 10 4ன்னு சொல்லி அதுக்கான பைனரி வேல்யூஸ் வந்து எழுதியிருக்காங்க. அப்புறம் பிக்வைஸ் ஆண்டு, பிக்வைஸ் ஆறு, பிக்வைஸ் நாட்டு, பிக்வைஸ் எக்ஸ்ஆர், பிக்வைஸ் ரைட் ஷிஃப்ட்டு, லெஃப்ட் ஷிஃப்ட்டு, இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பாருங்கள் எக்ஸாம்பிள், A ஈக்குவல் டு 60, B இஸ் ஈக்குவல் டு 13, C இஸ் ஈக்குவல் டு 0, C இஸ் ஈக்குவல் டு A அண்ட் B. பிக்வைஸ் ஆண்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பண்ணோன்னா நமக்கு வந்து 12ன்னு சொல்லி கிடைக்குமா, அது எப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க சைடில், அதை பார்த்துக்கோங்க ஒன்று ஒன்றுக்கும். இதான் வந்து பிக்வைஸ் ஆப்ரேட்டர். இந்த இந்த வேல்யூஸ்லாம் எப்படி எழுதுகிறாங்கன்னா, இந்த 0 0 1 1 0 0 0 இதெல்லாம் வந்து ஆஸ்கி வேல்யூன்னு சொல்லி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் இருக்கும், அதுபடி தான் இதை வச்சு எழுதுகிறாங்க. நெக்ஸ்ட்டு பிக்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஒர்க் ஆன் பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ். They treated number as a sequence of bits 0 or 1. இது வந்து மேலே கொடுத்துருக்கிறது டெஃபினிஷன் பிக்வைஸ் ஆப்ரேட்டருக்கு. அடுத்து ஐடென்டி ஆப்ரேட்டர். ஐடென்டி ஆப்ரேட்டர்னால் என்னது? திஸ் ஆப்ரேட்டர் யூஸ் டு செக் இஃப் டூ வேரியபிள் ரெஃபர் டு சேம் ஆப்ஜெக்ட் சேம் லொக்கேஷன். ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து சேம் ஆப்ஜெக்டையே சேம் லொக்கேஷனை ரெஃபர் பண்ணுதா. num1 வந்து 5, num2 வந்து 5 பிரிண்ட் num1 இஸ் num2, அவுட்புட் வந்து ட்ரூன்னு காட்டும், ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால. அடுத்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னால் என்னது? டு ஃபைண்ட் எ வேல்யூ ஆஃப் எ வேரியபிள் த ஸ்பெசிஃபைட் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங், லிஸ்ட்டு, டப்பிள், டிக்ஷனரி ஆர் நாட் அப்படின்னு சொல்லி மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் கண்டுபிடிப்போம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்லா புரியும். இதில் பாருங்கள், இன்னு நாட் இன். இன்னும் என்னது? ட்ரூ இஃப் த வேல்யூ வேரியபிள் இஸ் ஃபவுண்ட் இன் சீக்வன்ஸ் 5 in x. True if value variable is not found in sequence 5 is not in x. இப்போது எக்ஸ்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன், அதில் வந்து ஒரு 4-5 நம்பர் கொடுத்துருக்காங்க. 5 in x, எக்ஸுன்ற வேரியபிளில் 5 வேல்யூ இருக்கா? இருக்குது, அப்போ வந்து ட்ரூன்னு சொல்லுது. அதே இது 5 நாட் இன் எக்ஸ், எக்ஸுன்ற வேரியபிள் வந்து 5 இல்லைன்னா ஃபால்ஸுன்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் டாபிக் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.